ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டூ வைல் லூப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம பழைய வீடியோலேயே லூப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், வைல் லூப்பும் ஃபார் லூப் பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அந்த லூப் கான்செப்டை டூ வைல் அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸில் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த டூ வைலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் வைல் லூப்பில் எழுதி காமிக்கிறேன். அதையே எப்படி டூ வைல் எழுதுறது, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் முதல்ல நான் வைல் லூப்பில் அதை எப்படி எழுதுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் வைல் லூப்பில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இந்த எக்ஸை 1லேருந்து 5 வரைக்கும் போக வைக்கணும். அதுக்கு நம்ம வைல்னு எழுதிக்கிறோம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் எக்ஸை ஒவ்வொரு வாட்டி லூப்பில் நம்ம 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த லூப் 5 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்குள்ளார நம்ம சி அவுட் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோன்னா முதல் வாட்டி 1ன்னு வரும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி வரும்போது 2ன்னு வரும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி 5 வாட்டி வரும். ஆனால் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதே நம்ம டூ வைலில் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் இந்த லைன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். டூ வைலில் எழுதுறதுக்கும் நம்ம முதல்ல எந்த வேரியபிளை யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். முதல்ல நான் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து நம்ம வைல் லூப்பில் பார்த்தோம் இல்லையா, வைல்னு நம்ம எழுதணும். இப்போ டூ வைல் எழுதும் போது ஃபஸ்ட்டு டூ அப்படின்னு நம்ம எழுதணும். ஆனால் எந்த கண்டிஷனும் கொடுக்காம டைரெக்டாக நீங்கள் கர்லி பிரேஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லூப்புக்குன்னு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் எழுதலாம். இங்கே இப்போ நம்ம லூப்பில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணணும், எக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. அதனால் சி அவுட் எக்ஸு இஎன்டிஎல் போட்டுக்கிறேன். அப்புறம் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் ஒரு கண்டிஷனே இல்லை. எங்கே நம்ம கண்டிஷன் எழுதுறது? இந்த வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டிஷன் எழுதியிருக்கோம், எக்ஸ் 5 வரைக்கும் திருப்பி நடக்கணும் அப்படின்னு. டூ வைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷனுமே போட மாட்டோம். ஆனால் நம்ம லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம். வைல் போட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் இங்கே போட்டு செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதுதான் ஒரு டூ வைல் லூப்போட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அடுத்து டூ அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டிஷன் எழுதுவோமோ அந்த இதை வைலில் எழுதணும். இதனால தான் இதுக்கு பேர் டூ வைல் லூப். இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதே 1லேருந்து 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப்பை நான் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபால்ஸான ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே கண்டிஷனை நான் இங்கேயும் கொடுக்குறேன். இப்போ போன வாட்டி பார்த்தோம், நம்ம அந்த கண்டிஷன் கொடுத்துருந்த போது ரெண்டுலேயும் ஒரே அவுட்புட் தானே வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்ப்போம், ரெண்டுலேயுமே ஒரே அவுட்புட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு வைல் லூப்பை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப்புக்குள்ளேயே போகக்கூடாது இல்லையா, அதனால் எந்த அவுட்புட்டுமே வரக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு இந்த அவுட்புட்டில் பார்க்குறோம். இப்போ நான் வைல் லூப்பை கமெண்ட் பண்ணிவிட்டு டூ வைலை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அதே அவுட்புட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது லூப்பில் ஒரு வாட்டி போயிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைல் லூப்பில் எப்போதுமே முதல்ல கண்டிஷனை செக் பண்ணிவிடும். அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லூப்புக்குள்ளேயே போவோம். ஆனால் டூ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே எந்த கண்டிஷனும் கொடுக்கல இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா எப்போதுமே ஒரு வாட்டியாவது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது கம்ப்யூட்டர் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னா, டூன்னு கொடுத்துருக்காங்க, சரி டூவில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் 1ன்னு சொல்லியிருக்கோம், ஓகே. டூன்னு நம்ம சொன்னதுனால நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதை ஒரு வாட்டி பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனையே செக் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸ் 1ன்னு கொடுத்ததுனால இது ஃபால்ஸ் இல்லையா, அதனால திருப்பி லூப்புக்குள்ளே போகாமல் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா டூ வைல் லூப்பில் எப்போதுமே கண்டிஷன் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் செக்கே ஆகும். ஆனால் வைல் லூப்பில் ஃபார் லூப்பும் பார்த்தோம், அது ரெண்டுலேயுமே என்னன்னா அந்த கண்டிஷன் முதல் வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப்புக்குள்ளேயே போகும்.
இதுதான் வந்து டூ ஒயிலுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த ஒயில் அண்ட் ஃபார் லூப்புக்குள்ள வித்தியாசம். ஒரு வாட்டியாவது டூ ஒயில் எப்போதுமே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸாக இருக்காங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கும். இதுதான் வந்து நம்ம டூ ஒயில் லூப்பில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒயில் லூப்பு ஃபார் லூப்பில் ஏதாவது ப்ரோக்ராம் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படிங்கன்னா அதே வந்து எப்படி டூ ஒயில் எழுதுறது அப்படின்னு நீங்கள் எழுதி பாருங்கள். இன்னமும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னும் ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.